ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் திராட்சை ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு சொல்லி தரப்போகிறேன். 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 கிலோ கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை சீட்லெஸ்ஸில் சீடோடு இருக்கும், அது 3/4 kg சர்க்கரை. நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அது அன்னாச்சி பூ வரும், அது 2, ஏலக்காய் 3 தட்டி போட்டுருங்க. பட்டை பீஸ் பெருசு பெருசு ஒரு 3 பீஸ் போடுங்க. கொதிக்கிற தண்ணியில் முதல்ல அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ளேவர் இறங்கட்டும். கொதிச்ச விட்டு திராட்சையெல்லாம் நல்லா கழுவிடணும். கழுவிட்டு எடுத்து கொத்தோடையே போட்டுருணும், ஒன்று பிரிச்செல்லாம் போட தேவையில்ல. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அது நல்லா வெந்துடணும். வெந்த விட்டு ஒரு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. ஸ்மாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு வடிகட்டிடணும். ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டின விட்டு அந்த சூட்டோடையே எடுத்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு 3/4 kg சர்க்கரையை எடுத்து அதில் கொட்டி நல்லா கொதி நல்லா கொச்சணும். கொச்ச விட்டு வீடெல்லாம் மணக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆற வச்சிடணும். ஃபுல்லாக ஆறின விட்டு ஃபுல் கூல் ஆகிடணும். அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு அதில் டைல்யூட் பண்ணணும். தண்ணி பாதி இந்த ஜூஸ் பாதி போட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எப்போல்லாம் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி பாதி இது பாதி கலந்துட்டு குடிங்க, செமையாக இருக்கும். சம்மருக்கு ஏற்ற ட்ரிங்க் இது. பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்குமே அது நல்லாயிருக்கும்.